நம்ம தமிழ்நாட்டுல இபி பில்ல எப்படி கால்குலேட் பண்றாங்க, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு உங்க எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? இந்த எலக்ட்ரிசிட்டில பாத்தீங்கன்னா ரெண்டு சப்ளை இருக்கு. ஒன்னு லோ டென்ஷன் சப்ளை, நம்ம வீட்டுக்கு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு ஹை டென்ஷன் சப்ளை, இண்டஸ்ட்ரி, ஃபேக்டரி, ரயில்வேஸ் இப்படின்னு பெரிய பெரிய இடங்களுக்கு யூஸ் பண்றாங்க. என்ன தொட்ட கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். லோ டென்ஷன் சப்ளை அதாவது வீட்டுக்கு யூஸ் பண்ற கரண்ட் பாத்தீங்கன்னா as per தமிழ்நாடு இபி ஸ்டேட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா 2 மந்த்துக்கு ஒரு வாட்டி இபி பில் கட்டுறோம். 100ல இருந்து 500 யூனிட்ஸ்குள்ள யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய் 60 காசுல இருந்து 6 ரூபாய் 15 காசு வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. போட்டு விடுங்கடா கரண்ட. 500ல இருந்து 1000 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய் 15 காசுல இருந்து 10 ரூபாய் 20 காசு வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. 1000 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்ணீங்கன்னா 10 ரூபாய் 20 காசுல இருந்து 11 ரூபாய் 25 காசு வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. என்னடி சொல்ற? ஒரு யூனிட் கரண்ட் பாத்தீங்கன்னா 1000 வாட்ஸ் எடுக்கும். நம்ம யூஸ் பண்ற டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், லைட், ஃபேனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிக வாட்ஸ் இழுக்காது. ஆனா நம்ம யூஸ் பண்ற ஏசி தான் அதிகமான வாட்ஸ் எடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1.5 டன் ஏசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 ஹவருக்கு 3000 வாட்ஸ் அப்படின்னா 3 யூனிட். அப்போ ஒரு நாள்ல 10 ஹவர் யூஸ் பண்ணா 30 யூனிட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சம்மர்ல ஏன் இவ்வளோ இபி பில் வருதுன்னு. இந்த மந்த்துக்கு இபி பில் உங்க வீட்டுல எவ்வளவு ஆயிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.